அனைவருக்கும் வணக்கம். வேர் இஸ் ஹாப்பினஸ்? மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நம்முடைய உடல் மற்றும் மனம் பற்றிய உண்மையான புரிதலில்தான். அதாவது, நாம் பயன்படுத்தும் ஒரு வாகனம் பழுதடைந்தால் அதை ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி செய்து கொள்ள முடியும். இல்லை, அதை சரி செய்யவே முடியாத பட்சத்தில் புதிதாக ஒன்றை நம்மளால் வாங்கிக் கொள்ள முடியும். இப்படி நம்மிடம் உள்ள ஒரு பொருளை நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் சென்னையில் இருக்கேன், கோயம்புத்தூர் போகணும்னா அந்த ட்ராவல் டைமில் மட்டும்தான் அந்த வாகனத்தை பயன்படுத்துவோம். அதே போல் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா ஃபோன் பேசக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அந்த ஃபோனை நம்ம பயன்படுத்துவோம், இல்லையா? இதே போல் அந்த பொருளை நம்மக்கிட்ட உள்ள ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு பிறகு நம்மளால் வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் காலையில் 9 மணிக்கு என்னுடைய வாகனத்தில் வேலைக்கு போகிறேன். அங்கே ஆஃபீஸ் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு வாட்ச்மேன் கிட்ட கீ கொடுத்துட்டு போயிட்டு ஈவினிங் திரும்ப என்னால் வாங்கிக்க முடியும். அதே போல் என்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது, நான் இப்போது வெளிநாடு போகிறேன் அப்படின்னா வர ஒரு 6 months ஆர் 1 year ஆகும். அதை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு திரும்ப என்னால் வாங்கிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு கணமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உடலும் மனமும் தான். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நம்மக்கிட்ட இது இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அதை நாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பயன்படுத்துறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தொடர்பு கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் நமக்கு இருக்கும் ஒரே ஒரு கருவி இந்த உடலும் மனமும் தான், இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுப்போம். அதே போல் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? எதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். சின்ன வயசில் ஸ்கூல் போனோம், நெக்ஸ்ட்டு காலேஜ் போனோம், அதற்கு பிறகு வேலைக்கு போனோம், நெக்ஸ்ட்டு வீடு வாங்கினோம், வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்கினோம், அப்புறம் திருமணம், குழந்தை, இப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த எல்லா விஷயமும் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அல்டிமேட் கோல் நம்மளுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இல்லையா? நான் ஒரு பைக் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பைக் ஓட்டுறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு வீடு வாங்குகிறேன்னா அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிறப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, எனக்கு பிடித்த வீடு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்வதற்கு உண்டான ஒரு அல்டிமேட் கோல் ஒன்று தான், மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த ஒன்றுக்காகத்தான் எல்லா செயலையும் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த மகிழ்ச்சி, இதை அடைவதற்கு நமக்கு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது? இந்த உடலும் இந்த மனமும் தான். அதற்கு பிறகு அந்த மகிழ்ச்சி கிடைக்குதுன்னா அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய பொருள் எது? அதுவும் இந்த உடலும் இந்த மனமும் தான். ஸோ நாம் பயணிக்க தேவையான பொருளும் இந்த உடலும் மனமும் தான். அதை அனுபவிக்க தேவையான பொருளும் இந்த உடலும் மனமும் தான். ஒரு விலை உயர்ந்த கருவி, ஒரு பொருள் இருக்குன்னா அதை எப்படி உபயோகிக்கிறது, பயன்படுத்துறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் அதை சரியான முறையில் நம்மளால் பயன்படுத்த முடியும். இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலையே விலை உயர்ந்த, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கவே முடியாத ஒரு பொருள்,
அது நம்முடைய இந்த உடலும், மனமும் தான். அப்படின்னா, இத பத்தின புரிதல், இத பத்தின அறிவு நமக்கு எவ்வளவு இருக்கணும்? ஸோ, இத பத்தின அறிவு, தெளிவான புரிதல் இருந்தா தான், இந்த இயற்கையோட இணைந்து நாம ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியும். இந்த புரிதல், இந்த உணர்வு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் இருந்து இயல்பா வரணும். வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக குறைவாகத்தான் நமக்கு பயன்படும். ஆனா, நாம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து இத நம்ம அனுபவிக்கும் பொழுது, இது ஒரு முழுமை தன்மையுடையதா இருக்கும். ஸோ, இது செகண்ட் திங் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பயணத்தின் பொழுது ஒரு வாகனம் பழுதடையுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன். என்னுடைய வாகனம் பழுதாயிருச்சு அப்படின்னா, என்ன செய்யறது? வேற ஒரு வாகனம் ஆல்டர்னேட்டிவா ஒரு ஒரு வெஹிக்கிள வந்து அரேஞ்ச் பண்ணி என்னால பயணம் செய்ய முடியும். வாகனம் எதுவுமே இல்லன்னா கூட என்னால நடந்து என்னுடைய இலக்க அடைய முடியும். சரியான நேரத்தில போகலன்னா கூட லேட்டாவாவது என்னுடைய இலக்க என்னால அடைய முடியும். ஆனா, இந்த உடல், மனம் சரியா இல்லன்னா, என்னால என்னுடைய முழுமையான இலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அடைய முடியுமா? முடியாது. ஸோ, நம்முடைய வாழ்வின் அனைத்து வெற்றிகளையும், விஷயங்களையும் அடைவதற்கு அடித்தளமா இருக்கிறது இந்த உடலும், மனமும் தான். நம்ம கல்வி கத்துக்கலாம், வேலைக்கு போகலாம், திருமணம் செஞ்சுக்கலாம், சொத்து சேர்க்கலாம். இந்த மாரி எத நோக்கி நாம பயணித்தாலும் அதனுடைய இறுதி நோக்கம் மகிழ்ச்சி. இந்த வாழ்வின் நோக்கமான மகிழ்ச்சி இந்த உடல் மற்றும் மனதில் தான் அடங்கி இருக்கிறது. இல்லையா? எனவே நம்முடைய இந்த உடலும், மனமும் ஒரு கருவியாகவும், அதே சமயம் அடைவதற்கான ஒரு இலக்காகவும் இருக்கு. நம்முடைய பயணத்திற்கு தேவையான டூலும் இதேதான். அத அடைவதற்கு உண்டான இலக்கும், அதாவது கோலும் இதேதான். ஸோ, இந்த டூல் அண்ட் கோல் வேற எங்கும் இல்ல. ஆரோக்கியமான உடல் மற்றும் மகிழ்ச்சியான மனதின் மூலம் எங்கேயே, இப்பொழுதே, இந்த கணத்திலேயே அடையக்கூடிய விஷயம். இத நாம முழுமையா புரிஞ்சு கொள்ளும் பொழுது, இப்பவே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது வெளியில எங்கேயோ தேடி ஓடக்கூடிய விஷயம் இல்ல. உடலும், மனமும் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது, இங்கேயே, இந்த கணத்திலேயே அடையக்கூடிய விஷயம். இந்த ஆனந்தம் ஒவ்வொரு கணமும் இங்கேயே, இப்பொழுதே சாத்தியம். தேங்க் யூ.